children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் ஒன் வேரியபிள் தான் பார்க்க போகிறோம். இதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் ஒன் வேரியபிள் அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் இயரில் வந்து அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன், அல்ஜிப்ரைக் ஈக்குவேஷன் இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். கரெக்டாக? ஸோ அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னது? இப்போ 5x இருக்குது, இது ஒரு எக்ஸ்பிரஷன். கரெக்டாக? 2x minus 3 இருக்கு, இது ஒரு எக்ஸ்பிரஷன். 2xy plus 5 இருக்கு, இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ இது எல்லாமே நமக்கு எக்ஸ்பிரஷன்ஸ், நாட் அ ஈக்குவேஷன். இது எல்லாமே எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு டேர்ம். கரெக்டா? இப்போ இங்கே வந்து 2x அப்படின்றது ஒரு டேர்ம், 3ன்றது ஒரு டேர்ம். இங்கே வந்து 2xy அப்படின்றது ஒரு டேர்ம், 5 அப்படின்றது ஒரு டேர்ம். ஈக்குவேஷன், அல்ஜிப்ரைக் ஈக்குவேஷன் அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஃபார் எக்ஸாம்பிள் 5x is equal to 25 இருக்கு, இது ஒரு ஈக்குவேஷன். 2x minus 3 is equal to 9 இருக்கு, இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும்? ஈக்குவாலிட்டி சைன் இருக்கணும், ஈக்குவாலிட்டி சிம்பிள் இருக்கணும். ஓகேவா? அதுதான் நம்ம வந்து ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கணும். இந்த ஈக்குவல் டு சிம்பிள் இல்லை அப்படின்னா அது என்ன ஆயிரும்? எக்ஸ்பிரஷன் ஆயிரும். அது வந்து ஈக்குவேஷன் கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறமா இப்போ ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன இருக்கும்? ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு என்னது? RHS அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் ஹேண்ட் சைடு 25. LHS என்னது? 5x. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் அப்படின்னா நமக்கு LHS இருக்கும், RHS இருக்கும். அதாவது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். அதுதான் நம்ம வந்து ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து இந்த சாப்டரில் வந்து லீனியர் ஈக்குவேஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து வேரியபிள் இருக்கும். வேரியபிள் என்னது? வேரியபிள்னா அதோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதுதான் வேரியபிள். அது வந்து நம்ம என்ன ஆல்ஃபபெட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்னது? ஜஸ்ட் நம்பர், அதோட வேல்யூ வந்து மாறவே மாறாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுதான் நம்ம கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். இப்போ இந்த வேரியபிளுக்கு வந்து பவர் இருக்கும்ல, பவர் வந்து 1 இருக்கணும். வேரியபிளோட பவர் 1 இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 5x is equal to 25 இருக்கு. இப்போ இதில் வந்து எது வேரியபிள்? எக்ஸ் தான் வேரியபிள். இதோட பவரில் நம்ம பார்க்கணும். இதோட பவர் என்னது? எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ எக்ஸ் பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2x ஸ்கொயர் minus 3 is equal to 5 இருக்கு. இது லீனியர் ஈக்குவேஷனா? நோ. ஏன்னா வந்து இந்த வேரியபிள் பவரில் 2 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்லுவோம்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இது நீங்கள் ஹையர் கிளாஸஸில் தான் படிப்பீங்க. இந்த இயர் வந்து இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ் பவர் 2 இருந்துச்சு அப்படின்னா அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. எக்ஸ் பவர் 1 இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வந்து என்ன சொல்லுவாங்க? லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2xy + 3 is equal to 25 இருக்குது. இது வந்து லீனியர் ஈக்குவேஷனா? நோ. ஏன்னா வந்து இங்கே 2 வேரியபிள்ஸ் இருக்குது. கரெக்டாக? எக்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்குது, ஒய் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ 2 வேரியபிள்ஸ் இருக்குது. நம்ம என்ன தான் நமக்கு பவரில் 1 இருந்தாலும் 2 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. அதனால இது வந்து என்னது? லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷனை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது? டு சால்வ் த ஈக்குவேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய இடத்துல. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் வந்து உங்களுக்கு இந்த மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னா இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம எக்ஸ் தான் வேணும். கரெக்டாக? ஸோ 5க்கும் எக்ஸ்க்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னது? மல்டிப்ளிகேஷன்.
நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ வந்து 5 ஆப்போசிட் சைட் போகிறப்ப டிவிஷனில் போயிடும். ஸோ 5 வந்து கீழே வந்துடும். இப்போ 1 5 is 5, 5 5s are 25. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்போ வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இப்போது 5x is equal to 25 இருக்குது. அதே ஈக்குவேஷனே எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூவாக நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? எந்த வேல்யூ வர்றப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வருதோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 போடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ 5 into 1 இஸ் ஈக்குவல் டு 25 வரும். 5 1s are 5. 5 is equal to 25 இல்லை, இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 25. இதை வந்து நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு கூட நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக? அதே மாதிரி இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 போடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ 5 into 2 இஸ் ஈக்குவல் டு 25 வரும். ஸோ 5 2s are 10. 10 is not equal to 25. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 போட்டு பார்க்கலாம். ஸோ 5 3s are 15. 15 is not equal to 25. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 போட்டு பார்க்கலாம். ஸோ 5 into 4 is equal to 25. 5 4s are 20. 20 is not equal to 25. Next x is equal to 5 போட்டு பார்க்கலாம். 5 into 5 is equal to 25. So 5 5s are 25 is equal to 25. இங்கே வந்து இப்போ நமக்கு left hand side is equal to right hand side வந்துருச்சு. ஓகேவா? hence solved. இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு. அப்போது இதுக்கு சொல்யூஷன் என்னது? x is equal to 5 தான் ஆன்சர். ஸோ இது ஒரு மெத்தட். ஓகேவா? ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஒன் மோர் மெத்தட் என்னன்னா, அதே ஈக்குவேஷனுக்கே நம்ம செய்யலாம். 5x is equal to 25ன்ற ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இதில் நமக்கு வந்து எக்ஸ் தான் வேணும். கரெக்டாக? எக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த 5xை 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு எக்ஸ் கிடச்சிருமா? 5 5 கேன்சல் ஆயிரும். எப்பயுமே ஒரு ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுறோன்னா அதே இதை நம்ம ரைட் ஹேண்ட் சைடும் பண்ணணும். இங்கே 5ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம என்ன பண்ணணும்? 5ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 5 5 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே வந்து 1 5 is 5, 5 5s are 25. அப்போ x is equal to 5. ஸோ இது ஒரு மெத்தட். ஓகேவா? நமக்கு எக்ஸ் வேணும் அப்படின்னா அது பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், அந்த சேம் நம்பரால் டிவைட் பண்ணுங்கள். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணுறனால அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் பண்ணணும். அப்போ தான் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். இப்போது இது எல்லாமே நமக்கு ஒரே ஒரு வேரியபிள் இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியபிள் எக்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு வேரியபிள் இருக்குது. இதே இது 2 வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. போத் சைடு வேரியபிள். ஹவு டு சால்வ்? எப்படி சால்வ் பண்ணலாம்? 2 சைடு வேரியபிள் இருக்குன்னா எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவேஷன் பாருங்கள். 2x - 3 is equal to x plus 2 இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி இப்போ இங்கேயும் எக்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்குது, இங்கேயும் வேரியபிள் இருக்குது, 2 வேரியபிள் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிரான்ஸ்போசிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். டிரான்ஸ்போசிங் மெத்தட்னா என்னென்னா, இப்போ நம்ம எக்ஸ் எல்லாம் ஒரு சைடாக குரூப் பண்ணிடணும், கான்ஸ்டன்ஸ் அதாவது வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணிடணும், கான்ஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு சைடு குரூப் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணணும். இப்போ இங்கே 2x இருக்குது. இந்த எக்ஸ் வந்து இந்த சைடு வர்றப்போ ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, ஆப்போசிட்டில் வரப்போ என்ன ஆயிரும்? -x ஆயிரும். ஈக்குவல் டு 2. இந்த -3 ரைட் ஹேண்ட் சைடு வரப்போ என்ன ஆயிரும்? +3 ஆயிரும். ஸோ 2x - x x. 2 + 3 5. அப்போது x is equal to 5 தான் நமக்கு சொல்யூஷன். இதை நீங்கள் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணி பார்க்கலாம்? வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்த எக்ஸோட வேல்யூவை வந்து அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இப்போ 2 into 5 - 3 is equal to 5 plus 2. 5 2s are 10. 10 minus 3 is equal to 5 plus 2 7. ஸோ 10 minus 3 என்ன வரும்? 7 is equal to 7. அப்போது left hand side is equal to right hand side. Hence solved. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னது? 5 தான். ஸோ இதுதான் சொல்யூஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ போத் சைடு வேரியபிள் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேரியபிள் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு வேரியபிள் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? டிரான்ஸ்போசிங் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம்.
அந்த வேரியபிளில் நமக்கு கிடச்சிருக்க வேல்யூவை ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணது வந்து கரெக்ட். நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற அந்த சொல்யூஷன் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா அது எந்தெந்த மெத்தட்லலாம் நம்ம செய்யலாம் அப்படின்றதும் பார்த்துருக்கோம். அதுக்கு வெரிஃபிகேஷன் மெத்தட் அப்படின்றது நீங்கள் இந்த மெத்தட் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து x is equal to 5 கண்டுபிடிச்சிடுறீங்க. x is equal to 5 கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அந்த ஈக்குவேஷன்லேயே போய் என்ன பண்ணலாம், போட்டு பாருங்கள். 5 into 5 25. 25 is equal to 25. அப்போ நீங்கள் பண்ணது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா சொல்யூஷன், அதை அப்படியே போயிட்டு அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணது வந்து கரெக்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இவ்வளோ தான் வந்து இன்ட்ரடக்ஷன். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.